பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. மத்தேயு 25:23. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேரில் உன்னை
அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்காங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். கொஞ்சமாக சம்பளம் இருக்கலாம், கொஞ்சமாக வருமானம் இருக்கலாம், கொஞ்சமாக பிரபலமாக இருக்கலாம், கொஞ்சமாக ஆண்டவர் அறிகிற அறிவிலே ஊழியத்திலே வளர்ந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நம்முடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? நம்ம கொடுக்கப்பட்ட கடமைகளையும் ஊழியத்தையும் உண்மையை உத்தமமாய் செய்கிறோமா என்பதை ஆண்டவர் உச்சி நோக்கி பார்க்கின்றவராக இருக்கின்றார். எடுத்த உடனே 1 கோடி ரூபா தருவதில்லை, எடுத்த உடனே 10 கோடி ரூபா 100 கோடி ரூபா தருவதில்லை, எடுத்த உடனே 100 ரூபா, எடுத்த உடனே 200 ரூபா, அப்படி தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த பணத்தை எப்படி செலவழிக்காங்கிறதான் பார்க்குறாரு. அதில் உண்மை உத்தமமாக இருந்தால் ஆண்டவர் லட்சத்துக்கு கோடிகளை அள்ளி கொடுக்கின்றவராக இருக்கிறார். கொஞ்சம் ஊழியத்தில் உண்மையாக இருந்தார், ஆண்டவர் 1000 ஆத்துமாக்களை கொடுக்கின்றார். கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் வருமானத்தில் நான் உண்மையாக இருந்தால் நிறைய வருமானத்தை நமக்கு தரார். ஆனால் அந்த கொஞ்சத்திலேயே நம்ம தவறாக போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு ஒன்றுமே நம்முடைய ஆண்டவர் தரமாட்டார். பிரியத்துக்குரியவர்கள் எல்லாரையும் நம்முடைய ஆண்டவர் சோதித்து பார்க்கின்றார். கொஞ்சத்தை கொடுத்து தான் அவர் சோதிப்பார். அந்த சோதனையில் வெற்றி பெறுவில்லை என்றால் அநேக பேருக்கு நீங்கள் அதிகாரியாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா, பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான், பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான், உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவா, உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. இந்த வாரம் சனிக்கிழமை நம்முடைய ஊழியத்தின் சார்பாக மாத்தாடம் 8 மணி ஜங்ஷனில் உள்ள பாலத்துக்கு கீழாக உள்ள அந்த ஒய்எம்சே ஹாலில் வைத்து நடைபெறும். அங்கே ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கீங்க, நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. நீ கண்டிப்பாக வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக தனித்தனியாக அடியார் ஜெபிப்பேன். நல்ல விருந்தும் கூட பரிமாறப்படும். நமது ஊழியத்தின் சார்பாய் கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. எத்தனையோ ஆயிரம் முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த அடைக்கலான் குருவி முதியோர்களும் ஒரு ஆவிக்குரிய முதியோர்களுமாக இருக்கிறது. தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள் குருவானர்கள் வந்து செய்தியெல்லாம் கொடுக்குறாங்க, ஜெபத்தை நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஆறுதல் படுறாங்க. 3 வேளையும் அவர்களுக்கு சிறப்பான உணவு பரிமாறப்படுகிறது. ஏராளமான இடங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து சேருவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று நான் நினைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்திற்கு அந்த அடைக்கலான் குருவி முதியோர்களுக்கு நிறைய பேர் விருந்தளிச்சுட்டு வராங்க. இந்த வாரம் நாசிரியத்துடைய போஸ்ட் மாஸ்டர், என்னுடைய அருமை அண்ணன், 26-27 வருடங்கள் நீண்ட கால அருமை அண்ணன் ஜபதாசனன் அவர்கள் விருந்தளிக்கிறாங்க. ஊழியத்தை நேசிக்கிறாங்க. நான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, இந்த மக்களுக்கு சாப்பாடு போடுறது கிடைச்சது, எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்கிறாங்க. அண்ணனுக்காக, அண்ணிக்காக, 2 அருமை மகன்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 11வது அதிகாரம் 32-33 முதல். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். என்னை மிகவும் தொடுகிற இடங்களிலே இந்த இடமும் ஒன்று. பைபிளை வாசிக்கிற பொழுது சில சம்பவங்கள் நம்மளை அப்படி தொடும், நம்ம இதயத்தை அப்படி ஏதோ ஸ்கியூஸ் பண்ணும். அதுக்குள்ள இந்த இடமும் ஒன்று. நிற்கதியாய் நிற்கும் மரியாள் மாத்தால் சகோதரனை இழந்து தவிக்கிறாங்க. ஆண்டவர் 4 நாள் தாமதமாக வேணுக்குனே வராங்க. அப்போது எல்லாரும் வந்து அழுறாங்க. மரியாள், நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருப்பாடான்னு சொல்லி அழுறாங்க. அவங்க கூட ஊரே அழுது. அப்போது அப்படி அழும் பொழுது ஆண்டவரும் ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்தார் என்று நான் காண்கிறோம். எங்கே வைத்தீர்கள் என்று கேட்ட அவரும் கண்ணீர் விட்டார் என்று நாம் இந்த இடத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவருக்கு நன்றாக தெரியும், நாம் இன்னும் சில நிமிடங்களிலே இந்த மரித்து கிடக்கிற சகோதரனை உயிரோடு எழுப்ப போகிறோன்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் நடக்கிற அந்த சம்பவம், தனக்கு பிரியமான மரியாள் மாத்தால் அந்த ஊரார்லாம் கதறி அழுகிற பொழுது அவர் கலங்கி, ஆவியில் கலங்கி துயரமடைந்து, ஒரு பக்கம் அவர் தெய்வகுமாரனாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனுஷகுமாரனாக இருந்தபடியினாலே தான் நேசித்தவர்கள் கதறிய பொழுது, அழுத பொழுது அவரும் ஆவியில் கலங்கி துயரமடைந்து. சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு குருவானவருடைய மனைவி அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போது அவங்க நல்ல வயது. நான் பார்க்க போயிருக்கிறேன். அப்போ பிஷப் ஐயா உள்ளே வராங்க. அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த வயதான குருவானவர் மிகவும் கதறி அழுதார்கள். ஓன்னு அழுதார். பிஷப் ஐயாவும் அழுதார்கள். அவங்க கதறி அழுறதெல்லாம் பார்த்தோன்னு எனக்கும் கண்ணீர் வந்து விட்டது. நானும் ஆவியில் கலங்கினேன். அன்பான ஒரு இருதயம், பாசமுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருக்கிறது. பரிவான ஒரு இருதயம் இருக்கிறது. இன்னொருவர் அழுகிற பொழுது ஆண்டவரை எப்படி கலங்கி அழுதாரோ, கண்ணீர் வடித்தாரோ, அதே போல் நாமும் கூட வாழ்க்கை பாதையில் நமக்கு பிரியமானவர்கள் அழுகின்ற பொழுது, கலங்கி நிற்கின்ற பொழுது, தவித்திருக்கின்ற பொழுது நாமும் கதறுகின்றோம், நாமும் அழுகின்றோம். நம்முடைய பிரியத்துக்குரியவர்கள் அழுகின்ற பொழுது, அவர்கள் கலங்கி நிற்கிற பொழுது நமக்கு இதயத்தில் ஒன்றுமே இல்லை, நம்ம கலங்களை நமக்கு ஒன்றுமே தோணலை அப்படின்னா அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது.
நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கியான்னு போயிட்டான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டே கிடையாது. ஒரு சில புருஷன் பொண்டாட்டி மாதிரி அழும்போது உனக்கு வேறு வேலையே கிடையாது, இவன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு தான் இருப்பா அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவு அல்ல. நமக்கு பிரியமானவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, வியாதி வருகிற பொழுது, ஒரு இழப்பு வருகிற பொழுது, ஒரு அவமானம் வருகிற பொழுது, ஒரு தலைகுனிவு வருகிற பொழுது, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதிப்பு வருகிற பொழுது நம்முடைய உள்ளம் அவர்களுக்காக கலங்க வேண்டும், கண்கள் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆண்டவரே கலங்கி இருப்பார் என்றால், கண்ணீர் வடித்திருப்பார் என்றால் கண்டிப்பாக நாமும் அப்படியே கண்ணீர் வடிக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் நான் உங்களிடத்தில் கேட்கும்படியாக விரும்புகிறேன். அன்பு என்பது பல விதங்களிலே டிஃபைன் பண்ணப்படுகிறது. அன்பு என்றால் என்ன என்று பல இலக்கணங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு இலக்கணம் அழுகின்ற பொழுது அவர்களுக்காக மனம் இறங்குவது. மோசே சின்ன குழந்தையாக 3 மாதமான குழந்தையாக இருக்கிறார், மிகவும் அழகானவராக இருக்கிறார். ஆண் குழந்தை என்றால் நைல் நதியில் போட்டு கொண்டு விட வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. எகிப்து பார்வோன் ராஜா ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அதனால் மோசே கொல்லக்கூடாதுன்னு வீட்டார் எவ்வளவோ அம்மா அப்பாலாம் துடிக்கிறாங்க. ஆனால் அப்புறம் பிள்ளையை ஒழிச்சு வைக்க முடியல. ரிப்போர்ட் ராஜாவுக்கு போயிட்டா இவங்களையும் சேர்த்து கொண்டு வர வழி இல்லாமல் ஒரு பெட்டியில் வைத்து அந்த குழந்தையை வைத்து கிடத்தி நைநதியில் விட்டுறாங்க. தேவனுடைய பிள்ளைக்கு, மோசேங்கிற ஒரு மகத்துவமான தேவதாசனுக்கு 3 மாதத்திலேயே தகப்படும் தாய் அவர்களால் கைவிடப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. பெற்ற அம்மா அப்பாவே விட்டுட்டாங்க, இன்னைக்கு கடவுள் பண்ணி பார்த்துக்கோ, எங்களுக்கு ஒன்றும் முடியாது தம்பி. 3 மாத குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு கைவிடப்படுகிற ஒரு நிலைமை வரும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை எத்தனையோ மக்கள் கைவிடுகிற ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை. அந்த பெட்டி எப்படி போகுது, அப்பம் பார்த்து நைல் நதிக்கு குளிக்கிறதுக்காக பார்வோன் ராஜா ஆண் குழந்தைகளை கொள்ள வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்கிற அந்த கொடூரமான ராஜாவுடைய மகள் வருகிறார்கள், குளிக்கிறாங்க. தாதிமார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஒரு சிலர் குளிக்கிறாங்க, ஒரு சிலர் பாடி கார்டாக வெளியே நிற்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரணுங்கிற அவசியமே இல்லை. இந்த அரண்மனையில் ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் இருந்திருக்குமா, இல்லைனா குளிக்கிற வசதி இல்லாமல் இருந்திருக்குமா? எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு அவளுக்கு லைன் நதியில் போய் குளி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்குனதுனால கரெக்டாக வந்து அவள் குளிச்சிட்ருக்கிறாள். அப்போ பார்த்து இந்த பெட்டி வருது. என்ன பெட்டி இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பெண் போய் எட்டு வரா. எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த குழந்தை வீணு அழுது, பெட்டியை திறந்தோடனே ஓன்னு அழுது. அந்த குழந்தை அழுவதை பார்த்த உடனே அந்த பார்வோன் எனப்பட்ட அந்த கொடூரமான ராஜாவுடைய மகளுடைய உள்ளம் உருகிட்டா. அந்த பிள்ளை அழுறது அவளால் தாங்க முடியலையா. மரியாள் மாத்தாள் அழுததை இயேசுவினாலே தாங்க முடியவில்லை. அவர் அன்பின் திருவுருவம், அவர் அழுதார், உள்ளத்தில் உடைக்கப்பட்டார். ஓகே, ஆண் குழந்தைகளை கொன்றுவிடுன்னு சட்டம் போட்டிருக்கிற கொடூரமான ராஜாவுடைய மகள், அப்பா போட்டு சட்டம் அப்படியே பிறக்கிற இஸ்ரேல் குழந்தையெல்லாம் கொல்லணும்னு சொல்கிற ஒரு மகள், அங்கே அந்த குழந்தை அது எபிரேய குழந்தை என்று தெரிந்தாலும் கூட அந்த குழந்தை அழுததை பார்த்து மனம் இறங்கினாங்களா, ஐயோ பாவன்னு சொல்லி தன் வீட்டிற்கு கொண்டு போய் அரண்மனையிலே ராஜகுமாரனாக வளர்த்தார்களா. அந்த குழந்தை அழுதது, அதை அவளால் தாங்க முடியல. இரக்கம் இருந்தது. கர்த்தரை அறியாத கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருந்த ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் கூட இரக்கம் இருந்தது. கண்ணீரை கண்ட உடனே, அந்த குழந்தை அழுத உடனே அவளுடைய உள்ளம் அந்த பிள்ளைக்காக துடித்தது. அவள் இரத்த சம்பந்தமுடையவள் அல்ல, அவள் தாய் அல்ல, பெத்த தாய் அல்ல. அப்போ தான் அந்த குழந்தையை பார்த்துருக்கிறான். எகிப்தியர்களுக்கு எதிராக இருக்கிற இஸ்ரவேலுடைய குழந்தை நம்மளுக்கு நல்லா தெரியும். நான் பரவாயில்லை, நான் எடுத்துக்கொள்கிறேன், நான் வளர்க்கிறேன் என்று அரண்மனைக்கு கொண்டு போனாலாம். இந்த நாளிலும் கூட உங்களை யார் பகைக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ, யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அப்படி நிறைய பேர் இருக்கலாம். நீங்கள் ஒரு தப்பு செய்யணும் அவசியமே இல்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்கிறதில்லை. ஆனால் உங்களை உக்கரப்பையாக பாய்க்கிறவங்க,
உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு அந்த தீங்கு செய்யணும் இந்த தீங்கு செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. தானியேல ஒரு கூட்டம் வந்து அழிக்கணும்னு வந்துச்சு இல்லையா, சிங்க கபில பிடிச்சு போடணும்னு சொல்லிச்சு. மோசைக்கு விரோதமாக எவ்வளோ கூட்டம் கூடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டம் கூட தான் செய்யும். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் பொழுது யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எதிராக இருக்காங்களோ அவங்களே இதையுமே உங்களுக்காக துடிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படும். ஆண்டவர் இதயங்களை உடைக்கிறவராக இருக்கின்றார். இதயத்தில் அன்பை ஊற்றுகின்றவராக இருக்கின்றார். அந்த இதயத்தை நம்பக்கமாக திருப்புகின்றவராக இருக்கின்றார். யார் இன்னைக்கு உங்களை அது உக்கிரப்பகை பயக்கிறாங்களோ அவங்களே உங்களுக்கு சாதகமாக வரும்படியாக ஆண்டவர் செய்வார். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். அடுத்தபடியாக நாம் காண்கிறோம், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் ஆவியில கலங்கி கண்ணீர் வடித்தார்? தான் நேசித்த பிள்ளைகள் அழுதபடினாலே அவரால் அதை தாங்க முடியல, அவரும் சேர்ந்து அழுதார். இது சம்பவம் மெய்யாவே நடந்த ஒரு சம்பவம். அப்படி என்றால் நாம் இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மத்தியில் அதிக நெருக்கத்தோடு இருக்கிறோம், வருத்தத்தோடு இருக்கிறோம், தேவையோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வியாதிகள், தாங்க முடியாத துயரங்கள், நமக்கு பிரியமானவர்களுக்கு கஷ்டங்கள் என்று ஒரு அதிக வருத்தத்தோ மத்தியில் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். தாங்கவே முடியாது, இனி என்னால் இந்த பிரச்சனையோடு வாழவே முடியாது, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் தான் செய்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது நல்லது, உபவாசம் பண்ணுறது நல்லது, பைபிளை பலமான மணி நேரமாக வாசிக்கிறது நல்லது, அதெல்லாம் செய்யுங்க, விட்டுறாதீங்க. இன்னொரு பக்கம் ஆண்டோட சமூகத்தில் போய் இந்த மரியாள் மாத்தாளை போல கதறி அழுங்க, கதவை பூட்டிட்டு ஓன்னு அழுங்க. ஆண்டவரே எனக்கு தாங்க முடியல, வியாதியை தாங்க முடியல, இந்த அவமானத்தை தாங்க முடியல, என் பிள்ளைய வாழ்க்கை எப்படி என்னால் பார்க்க முடியல, ஆண்டவரை என்னை ரொம்ப நெருக்கிறாங்க, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுங்க. இது சம்பவம் உண்மைதானே, அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லையே. அப்படின்னா மரியாள் மாத்தாளுடைய கண்ணீரை கண்டு ஆவியில் கலங்கி துயரமடைந்து அழுது ஆண்டவர், கண்ணீர் விட்ட ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டு ஆவியில் கலங்கி துயரமடைந்து உங்களுக்காகவும் அவர் கண்ணீர் விடுவார். என் மகன் அழுறான், என் மகன் அழுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்காகவும் அவர் கண்ணீர் வடிப்பார். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அழுதிங்கன்னா, கதவை பூட்டிட்டு அழுதிங்கன்னா இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. யோசேப்பு பக்கத்து ரூமில் போய் அழுதுட்டு வர்றார், அண்ணன்மார்களை பார்த்து அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு. ஏறக்குறைய 40 வருடங்களாக இல்லைனா 13 வருடங்களாக இப்போ நடக்கும்போது ஏறக்குறைய 40 வயசு ஆகுது யோசேப்பு. பூட்டப்பட்டிருந்த அந்த உணர்ச்சிகள் எல்லாம் 23 வருஷம் கழிச்சு அண்ணன்மாரை சந்திக்கிறார். அப்போ அவர் தாங்க முடியாமல் அந்த அன்பின் உயரக்கத்தில் பக்கத்தில் போய் அழுதுட்டு வர்றாரு. அழுதுட்டு முகத்தை கழுவிட்டு வெளியே வர்றாரு. அவர் நார்மலாக இருக்காருன்னு நினச்சிக்கிறேன். ஆனால் அவர் பக்கத்து ரூமில் போய் சத்தம் போட்டு அழுறாரு. தேவனுடைய பிள்ளைகள் அழுறாங்கன்னா அவங்க ஆண்டவர் சமூகத்தில் தனிமையில் போய் ரூமை போட்டுட்டு அழுவாங்க. உலகத்தார் எல்லாரும் மத்தியிலும் அழுறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் தனிமையில் கதவை பூட்டிட்டு அழுறாங்க. ஆண்டவர் அதை கேட்டிருப்பார், அவரும் யோசேப்போடு சேர்ந்து அழுதிருப்பார். யோசேப்புடைய உள்ளத்தில் பூட்டப்பட்டிருந்த உணர்வுகள் எல்லாம் வெளியே வருகிறது. தனிமையிலே போய் அழுகிறார், ஆண்டவரும் சேர்ந்து அழுதிருப்பார். நீங்கள் அழுங்கள், இயேசுவே எனக்கு தாங்க முடியல, இயேசுவே காத்திருக்க முடியாது, நாளைக்கல்ல இன்றைக்கே என்னை ஆசீர்வதிங்க, இனியும் நான் தலை குனிந்து நிற்க முடியாது, நான் உம்முடைய பிள்ளை, இனியும் நான் வெட்கப்பட முடியாது, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லி கதறி அழுங்க. நீங்கள் அழுத உடனே ஆண்டவரும் சேர்ந்து அழுவார். அப்படி உள்ள உங்களுக்காக உருகும். ஆண்டவர் உங்களுக்காக துடிப்பார். அவர் உடனடியாக அவரும் கண்ணீர் வடிப்பார். அதை கண்களால் சில நேரங்களில் காணலாம், அநேக நேரங்களில் காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் பக்கத்தில் நின்று அவரும் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார். அவர் அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார். போலியான அன்பு, மாய்மாலமான அன்பு, மாறி போகிற அன்பு
வில்லங்கமான அன்பு, பின்னால வெடிகளை வைக்கின்ற அன்பு தான் நம்ம இந்த உலகத்தில் சந்திக்கிறோம். உண்மையான அன்பினாலே நம்ம நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர், மாறாத நம்முடைய ஆண்டவர். நீங்கள் அழும் பொழுது அவரும் சேர்ந்து அழுகின்றார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு விசேஷித்தமான பாடம். இஸ் crying for you, is weeping for you, is shedding tears. இது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் அழும் பொழுது ஆண்டவரும் அழுகிறார் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? அவர் அழுறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். அவர் அழும் பொழுதே, கலங்கும் பொழுதே, அவனை உயிரோடு எழுப்பிடுங்கிற உணர்வுல தான் அவர் கேட்குறாரு, அவனை இங்கே வச்சிங்க, ஆண்டவரே வந்து பாரு. கூட்டு போகிறாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போகிறாங்க. எங்கே லாசரு அடக்கம் பண்ணாங்களோ அங்கே கூட்டு போகிறாங்க. இயேசு நீங்கள் அழும் பொழுது உங்களை அப்படி ரெடியாக இருப்பார், அவரை கூட்டு போங்க. எங்கே தோல்வி அடைஞ்சிங்களோ அந்த இடத்துக்கு கூட்டு போங்க. எங்கே எல்லாத்தையும் இழந்து போனீங்களோ அங்கே கூட்டு போங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எல்லா ஆசைகளையும் அடக்கம் பண்ணி வச்சிங்களோ அந்த இடத்துக்கு கூட்டு போங்க. எங்கே அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு ஆவியில் கூட்டு போங்க. எங்கே சாத்தா அவங்கள வெக்கப்படுத்தினானோ, எங்கே இழப்பை கொண்டு வந்து அந்த இடத்துக்கு ஆவியில் கூட்டு போங்க. Take Jesus to the place where you have been defeated, where you have been humiliated. எங்கே வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போனீங்களோ, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களோ, எங்கே நீ வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களோ, எங்கே நீங்கள் தனிமரமாக விடப்பட்டிருக்கீங்களோ, எங்கே பல இழப்புகளை சந்திச்சிங்களோ அந்த இடத்துக்கு ஆண்டவரை கூட்டு போங்க. டேக் த லார்ட். அவர் உடனே வர்றதுக்கு ஆயத்தமாக இருப்பார். வாங்க வாங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டவரை அழைத்து செல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்ம போகும் பொழுது நம்ம இருக்க வீடாக இருக்கலாம், ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனை மத்தியில் போகிற நேரமாக இருக்கலாம், ஆஸ்பத்திரியாக இருக்கலாம். கர்த்தர் நம்ம கூட வர்றதை நம்ம உணர்வோம். அவர் அப்படி நம்ம கூட அப்படி வேகமாக அவரும் கூட வருவார். நம்மளை வேகமாக போன்னு சொல்லும்போது அவரும் கூட வேகமாக வருவார். அவர் நம்மை விட்டு விலகாத நிழலாக இருக்கிறார். நிழல் நம்ம விட்டு போகவே போகாது. ஆனால் சில நேரங்களில் நைட்லாம் வரும்போது நிழல் தெரிகிறதில்ல. ஆண்டவரை விலகாதவராக நிழலாக இருக்கிறார், கூடவே வாரார். அவர் அப்படி பயன்படுத்தி கூட்டு போயிருங்க. எங்கே நீங்கள் தோற்று போனீங்களோ, எங்கே லாசரு அடக்கம் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு அவர் அப்படி வேகமாக கூட்டு போனாங்க. அதே மாதிரி எங்கே வியாதி இருக்கிறதோ, எந்த இடத்துல நீங்கள் துயரமாக இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு ஆண்டவரை கூட்டு போயிருங்க. டேக் த லார்ட் வித் யூ. இது பெரிய ரகசியம். அழும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய நினைப்பார். அப்போ எங்கே உங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை, இல்லை யாருக்கு பிரச்சனை, அந்த இடத்துக்கு கூட்டு போயிருங்க. அப்புறம் அவர் போய் கல்லை தள்ளி விடுங்க அப்படிங்கிறாரு. தள்ளி விடுறாங்க. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறாரு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. லாசருவே வெளியே வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. மரித்து 4 நாளாகிய சரீரம், நாரி போய் கிடந்த சரீரம், புழுக்களாக இருந்த சரீரம் ஃப்ரெஷ்ஷாக மாறி குதித்து வெளியே வந்தார் என்று நான் காண்கிறேன். மிகப்பெரிய அதிசயத்தை ஆண்டவர் இயேசு செய்தார். மரித்து 4 நாளானவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். காரணம் என்ன? மரியாளின் கண்ணீர் என்பது தானே. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டியர்ஸ் ஆஃப் மேரி அண்ட் ஜோசப். கண்ணீரை பார்த்தானே கலங்கி வேகமாக என்னை கூட்டு போங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து அற்புதத்தை செய்தார். கண்ணீர் எப்பொழுதுமே வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுத்தரும், அதிசயத்தை பெற்றுத்தரும். கண்ணீர் எப்பொழுதுமே ஆண்டவரை வேகமாக வரவழைக்கும். உடைக்கப்பட்ட உள்ளம் சிந்துகிற கண்ணீர் ஃபாஸ்ட் ட்ராக்கில் 10 வருஷம் கழித்து கிடைக்க வேண்டியது 20 வருஷம் கழித்து கிடைக்க வேண்டியது இன்னைக்கு கிடைக்க வைக்கும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். Do you believe that? நம்புறீங்களா? இந்த அருமையான நாளிலும் கூட உங்கள் பிரச்சனை, உங்கள் கஷ்டம், உங்கள் துயரம், வியாதி, வறுமை, நெருக்கங்கள், எதிராகி உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள், எதை குறித்து கவலைப்படாதீங்க. அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. அறக்கதவை பூட்டி ஆளுங்க. அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நாளில் கூட எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. எங்களோடு பேசுகிறீங்க. நாங்கள் அப்படியே சம்பவத்துக்கு வரும்பொழுதெல்லாம் எங்களோடு இடைபடுறீங்க, எங்களுக்குள்ள பேசுகிறீங்க, எங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். அவருடைய கண்ணீரை நீ துடைத்தருளும். அவருடைய வேதனையை மாற்றியருளும். அற்புதங்களின் தெய்வமே, அதிசயங்களின் தெய்வமே, என் ஆண்டவரே, என் தகப்பனே, ஏசப்பா, எத்தனை பேர் அழுதுட்டுருக்காங்க, பிரச்சனை தாங்க முடியாமல் எத்தனை பேர் தனிமையில் அழுதுட்டுருக்காங்க, குடும்பமாக அழுதுட்டுருக்காங்க. 1 லட்சம் போச்சு, இத்தனை கோடி போச்சு, ஐயோ பிள்ளை போச்சே, வீடு போச்சு, அது போச்சு, இது போச்சு என்று அழுதுட்டுருக்காங்க. நீரும் அவர்கள் அழுகிற பொழுது கலங்கி ஆவியில் துயரமடைந்து நீரும் சேர்ந்து அழுகிற அந்த அன்பிற்காக நன்றி அப்பா. இயேசு கண்ணீர் விட்டார். அவர் தெய்வகுமாரன் தான், ஆனாலும் அவர் மனித குமாரனாக இருந்தபடியினாலே அவர் ஆவியில் கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை அப்பா, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. உயிரோடு எழும்பட்டு செத்து கிடக்கிற சரீரங்கள், செத்து கிடக்கிற அவயங்கள், செத்து கிடக்கிற பிஸ்னஸ், செத்து கிடக்கிற குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் உயிரோடு கூட எழும்புவதாக, உயிரோடு கூட எழும்புவதாக. நாற்றங்கள் மறைவதாக, புழுக்கள் மறைவதாக, சரீரத்தில் காணப்படுற நோய் கிருமிகள் மறைவதாக, பலகீனங்கள் மறைவதாக, பசியின்மை மறைவதாக, வாமிட்டு மறைவதாக, எல்லா பொல்லாத ஆவிகளும் மறைவதாக. பிள்ளைகளை பலத்தினால் இடைப்பட்டு வீரா ஆசீர்வதிப்பீரா. அந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா. ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை கொடுப்பீராக. வேகமாக செல்லுங்க, உயிரோடு எழுப்புங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அந்நிய ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவருடைய இன்றைக்கும் காலங்கள் நிலைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.